இந்தியா மற்றும் இங்கிலாந்து பெண்கள் தரப்பு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நேற்று நடந்தது. இதுல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட் பண்ண பியூமெண்ட் அண்ட் எபி ஜோன்ஸ் இவங்க ரெண்டு பேரையுமே கிராண்டிக் ரோட் ஒற்றை இலக்கு ரன்களிலே விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க கேப்டன் ப்ரோன்டோ அண்ட் எம்பா லாம்போ. ப்ராண்ட் 41 ரன்களும் லாம்ப் 39 ரன்களையும் அவுட் ஆக அது தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க சோஃபியா டங்க்லி அண்ட் டேவிட்சன் ரிச்சர்ட்ஸ். அபாரமான ரெண்டு பேருமே 50 கம்ப்ளீட் பண்ணாங்க. ரிச்சர்ட்ஸ் 53 ரன்கள் வெளியேற டங்க்லி 83 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாங்க. இதை தொடர்ந்து 50 ஓவரோட முடிவுல 6 விக்கெட் இழப்புக்கு 258 ரன்கள் அடிச்சாங்க இங்கிலாந்து. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச இந்தியாவுக்கு பிரிட்டிகாவும் ஸ்பிரிட்டி மந்தனாவும் ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. மந்தனா 28 ரன்களையும் பிரிட்டிகா 36 ரன்களையும் வெளியேற தொடர்ந்து வர ஹரின் டியோல் 27 ரன்கள்ல ரன் அவுட் ஆயிட்டு போனாங்க. அண்ட் கேப்டன் நாக்குன்னு சொல்லக்கூடிய ஹர்மீட் கவுர் பாத்தீங்கன்னா 17 ரன்கள்ல வெளியேறினாங்க. 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாடிட்டு இருந்த இந்தியாவுக்கு ரோட்ரிகஸும் தீப்தி சர்மாவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பொறுப்போடு விளையாடினாங்க. ரோட்ரிகஸ் 48 ரன்கள்ல வெளியேற கடைசி வரையும் ஆட்டம் இழக்காம தீப்தி சர்மா 62 ரன்கள்ல கிரீஸ்ல இருந்தாங்க. ஃபைனலா 49வது ஓவர்ல இந்த டார்கெட்டை எட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணாங்க இந்தியன் டீம். 64 பந்துகள்ல 62 ரன்கள் அடிச்சு கடைசி வரை ஆட்டம் இழக்காம இந்த தீப்தி சர்மா ஆட்ட நாயகியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த ஓடி சீரிஸ் இந்தியா கைப்பற்றுமா இல்லையா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.